Taste the Daily. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இது சொல்லியடி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 நாட்களை தொற்றுச்சுன்னே சொல்லலாம். அவங்க உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள அடக்குற ஒரு செயல்முறையா அந்த இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் 8 பேரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம் சார்? ஏன் இப்படி பண்றாங்க? இந்த கவர்மெண்ட்டு வர்றதுக்கு முன்னாடி முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஒவ்வொரு போராட்டக்காரர்களுடைய இதுவும் அவருக்கு பெருசாக தெரிஞ்சது. அப்படியே அவங்கள்ட்ட போய் படுத்துக்கிறது, இந்த மருத்துவர்கள் போராட்டம்லாம் உண்ணாவிரதத்துலலாம் இவர் போய் படுத்துக்கிட்டார். நான் பண்ணித்தரேன்னாரு. எல்லா இதுவும் இடைநிலை ஆசிரியர்களாக பண்ணித்தரேன், உங்களை நிரந்தரமாக்குறோம், சம வேலை சம ஊதியமாக நாங்கள் தரோம், செவிலியர்களா ஐயோ தேவதைகளே கொரோனாவில் உங்களுடைய இது பாராட்டத்தக்கது, நாங்கள் வந்தோன்னே இது பண்ணுவோம். இப்படி ஒவ்வொருத்தருக்குமே தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களை பணி நிரந்தரம் செய்வோன்னு இவர் தான் சொன்னார். அவங்களோட அமர்ந்து தேநீர் அருந்தியது, பல்வேறு விஷயங்கள்லாம் அது மாதிரி பல விஷயங்களில் இவர் ஒரு ஆபத் பாந்தவராக, ஒரு அநாத ரட்சகராக, கம்யூனிஸ்டுகளை மிஞ்சிய கம்யூனிஸ்டுகளாக தன்னை வெளிப்படுத்திக்கிட்டார். அதனுடைய விளைவு தான் இது ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாருன்னா பெரிய பிரச்சாரம். 10 வருஷம் ஒரு கட்சி ஆட்சி நடத்துது, 2 பேரிடர்களை சந்திக்குது, 2 லாக்டவுனில் சந்திக்குது, இந்த வரி வருவாய் இல்லை, ஆனாலும் விலைவாசி உயர்வோ மின்கட்டண உயர்வோ எதுவும் பண்ணாமல் கொண்டு போகிறாங்க. இவர்கள் பெரிய பிரச்சாரத்தை அடிமை அரசு அது இதுன்னு கொண்டு போய் இல்லாத ஒரு விஷயங்களை பல விஷயங்களை நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு வந்தாங்க. சரி வர்றாங்க ஏதோ பண்ணித்தராங்கன்னு பார்த்தா வந்ததுலேருந்து எந்த வித இதுவும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு இது சொல்கிறது. வந்த ஒரு 2 வருஷத்துலேயே 99% நிறைவேற்றிட்டோம் தேர்தல் வாக்குறுதிகள், இனி என்ன நிறைவேற்ற போகிறோம் எங்களுக்கே தெரியல அப்படின்லாம் பேசினாங்க. இல்லை அப்படி சொல்லும்போது அப்புறம் ஏன் இந்த மாதிரியான போராட்டங்கள் வெடிக்குது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையிலேருந்து போராட்டம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க காரணம் அப்படின்னா நிதி பிரச்சனை அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாங்க. நிதி மேலாண்மையில் இந்த கவர்மெண்ட்டு பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருது. அதுக்கு முக்கிய காரணம் நிதி அமைச்சராக பிடிஆர் இருந்த பொழுது உபரி பட்ஜெட் போட்டார். ஓரளவுக்கு ஒரு 2000-3000 கோடி உபரி பட்ஜெட். ஆனால் இவர் வந்த பிறகு அவரை மாற்றின பிறகு புதுசாக தங்கம் தென்னரசு வந்த பிறகு நிதி மேலாண்மை தெரியாதவர்கள் நிதி அமைச்சர், சுகாதாரம் குறித்து தெரியாதவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர், ஊரக அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒருத்தர் இருப்பார், அறநிலையத்துறை அமைச்சர் போய் பேச்சுவார்த்தை நடத்துவார். இந்த மாதிரி ஒரே குழப்பமாகத்தான் இந்த கவர்மெண்ட்டு போச்சு. நிதி மேலாண்மையில் பல பிரச்சனைகள் வந்ததில் இவர்களால் பல விஷயங்கள் செஞ்சு கொடுக்க முடியல. ரெண்டாவது நம்ம வாட்டில் சொல்லிட்டு வந்துட்டோம், பார்த்துக்கலாம், எது பண்ணாலும் ஒரு பிரச்சாரம் பண்ணி திராவிட மாடல் எல்லாருக்கும் அருமை எல்லாம் ஆலிஸ்வெல் இப்படியே காண்பிக்கிறது. இல்லை அவங்க ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா 1000 ரூபாய் உதவித்தொகை தரோம், அது ஒரு நிதி, இப்போ பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறோம், இந்த மாதிரி நிதி போகுது, இப்படி பல விஷயங்களை லேப்டாப் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை மக்களுக்காக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதுனால நிதி பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நிதி பிரச்சனையில் வராதுங்க. நிதி பிரச்சனைன்றது நீங்கள் எவ்வளோ கடன் வாங்குறீங்க, எவ்வளோ உபரி பட்ஜெட் போடுறீங்க, கடனை எப்படி நீங்கள் முதலீடுகளாக மாற்றுகிறீர்கள், இதுதான் நிதி மேலாண்மை. இதெல்லாம் எல்லா கவர்மெண்ட்லேயும் பண்ணியிருக்காங்க. லேப்டாப் ஏடிஎம்ஏ கவர்மெண்ட்டில் கொடுக்கலையா? உரிமை தொகைக்கு இணையான வேறு சில அந்த கறவை மாடுகள், தாலிக்கு தங்கம், பல திட்டங்கள் கொடுக்கலையா? அன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி புலம்பிட்டு இருந்தாங்களா? அதே 5 லட்சம் கோடிக்குள்ளே தான் அந்த கடன் நிறுத்தப்பட்டது. ஆனால் இவர்கள் இந்த 5 வருஷத்தில் மேலும் 5 லட்சத்தை நெருங்குற அளவுக்கு 9.26 லட்சம் வரைக்கும் இவர்கள் கடன் 4.5 லட்சம் கோடி ரூபா கூடுதல் கடனாக வாங்கியிருக்காங்க. 1 லட்சம் 2 லட்சம் வாங்கினீங்கன்னா பரவாயில்ல, 4.5 லட்சம் கோடி. அப்போது இந்த மாதிரி விவகாரங்களுக்கெல்லாம் இவர்கள் சொல்லுகிற காரணங்கள் சரியில்லை. இவர்கள் அந்த ஆட்சியை நடத்துறதுல இது அப்போ ஏன் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க? அப்புறம் ஏன் நீங்கள் 99% நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறீங்க? நிதி மேலாண்மையை அவங்க சரியாக கையாளலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் 2 டிஜிட் அளவுக்கு இலக்கு எட்டிடுச்சு அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. அதையும் இதையும் ஒப்பிட முடியாதுங்க. அது வேற இது வேற. நீண்டகால வளர்ச்சி, இந்த ஜிஎஸ்டிபி இதெல்லாம் நம்மளுடைய எல்லா கவர்மெண்ட்டுமே பண்ணதுடைய சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு அப்பா நல்லா ஒரு கஷ்டப்பட்டு அப்பா தன்னுடைய ஆட்சியில தான் உற்பத்தி அதிகமாயிருக்கு, அதனால பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்குன்ற மாதிரி அதுதான் அது பொய்யான விஷயம்ன்ற. அதாவது
பல கவர்மெண்ட்டுகள் 67லேருந்து காங்கிரஸ் காலத்துலேருந்தே அடுத்தடுத்த கவர்மெண்ட்டுகள் கொண்டு வந்த வளர்ச்சிகளில் ஒரு தனி வளர்ச்சி போய்கிட்டு இருக்கோம். அது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது நம்ம அதில் டாப்பில் இருக்கிறோம். நீங்கள் வந்த அப்புறம் என்ன பண்ணீங்கன்றது தான். உங்கள் பீரியடில் நீங்கள் என்ன பண்ணீங்க, இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கீங்களே, இது இப்படியே கொண்டு போனீங்கன்னா 4 கம்பெனி 3 கம்பெனி ஆகிடும், இன்னும் பின்தங்கிடும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் இந்த மாதிரி பொருளாதார ஆட்கள். இவர்கள் வந்த உடனே செஞ்ச வேலை என்னென்னா, ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்துட்டாங்க. விளம்பர மாடல் அரசுன்றாங்கல்ல, அதாவது பொருளாதாரம் பற்றி பேசுகிறீங்களா, உடனே அவர்களை கூப்பிட்டு அவர்கள் தலைமையில் அந்த குழு அமைக்கிறது, அவர்களுக்கு பதவி கொடுக்கறது, முடிஞ்சிச்சா? பத்திரிகையாளர்களா, உங்களுக்கு வாங்க அதை பண்ணுறோம் இதை பண்ணுறேன்ட்டு அவர்கள் முழுவதுமே இயல்பாகவே ஒரு இந்த திராவிடம் சார்ந்த பத்திரிகையாளர்கள் தான். அவர்கள் மத்தியில் என்ன கொண்டு போகிறாங்க, பாஜகவோட சேர்றாங்க. அப்படி இப்படின்றப்போ பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறவங்களையும் உள்ளே இழுத்து போடுறது. பாஜக வந்துடும். இந்த மாதிரி நான் பார்த்த என்னுடைய பல நண்பர்களே இந்த கவர்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்சோம், ஏன்னா பாஜக உள்ளே வந்துடும் இந்த கதை. அப்போ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள், அப்புறம் ஆர்வலர்கள். அப்போ பத்திரிகையாளர்களே வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை நம்புறாங்க அப்படின்னா, அப்போ 1991 2099 2000 காலகட்டத்திலையும் இதே திமுக தானே பாஜகவோட கூட்டணி வச்சு தமிழகத்துல கொண்டு வந்தாங்க. அப்போ எதிர்த்தாங்க, அப்போ கொஞ்சம் ஓடிச்சு. மறுபடியும் 2004க்கு பிறகு வெளியில் வந்துட்டாங்க, அதற்கு பிறகு ஓடுது. இப்போ இருக்கிறவங்க யாருங்க? ஏங்க எல்லாம் 2K கிட்ஸுங்க. இப்போ இருக்கிற பத்திரிகையாளர்லாம் பல விஷயங்கள் அமைச்சர்கள் பேசுறது, தப்பான புள்ளி விவரம் எதுவுமே தெரியலையே. பீட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள்லாம் வந்து கார்ப்பரேஷன் பீட்டு, ஹெல்த்து பீட்டு, க்ரைம் பீட்டுன்னு எல்லாம் தனியாக பார்ப்போம். அப்போ எங்களுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஒரு அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டோன்னா அவங்க அப்படியே அலறுவாங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் பீப்புளை பத்திரிகையாளர்னு போட்டு எல்லாம் இப்போ இருக்கிற எல்லாரையும் ஒரு கவர்ற மாதிரி ஏதாவது எல்லா இன்டெலெக்சுவல் சைடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவிகள் மற்ற விஷயம் கொடுத்து இவர்களை வைத்து பேச வைக்கிறது. பெரிய நிறுவனங்களில் பணியாற்றி மிகப்பெரிய புகழ்பெற்ற பத்திரிகையாளர்கள் கூட இவர்களுக்கு பின்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு காரில் கூட உட்காந்து போய்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்துக்கு வர்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பாருங்கள், நாங்கள் வந்து நல்லா பண்ணுறனால தான் இவங்களாம் பாராட்டுறாங்க. ஜி சுந்தரராஜன் ஒருத்தர் இருந்தார், சமூக சூழலியலாளர். அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது. இன்றைக்கி அவர்களுக்கு இதுவாக பண்ணுறாரு. ஜெயரஞ்சன் போன கவர்மெண்ட்டில் என்ன நான் துள்ளுனார். இப்போ கேட்டால் ஒரு நெறியாளர் கேட்குறாங்க, நான் நீங்களா கடன் வாங்கினீங்க, உங்கள் சட்டை பிடிச்சா கேட்க போகிறாங்க, கவர்மெண்ட் தானே வாங்குது, கவர்மெண்ட்டு கட்ட போகுதுன்றாரு. கவர்மெண்ட் வாங்கி வருஷத்துக்கு 52,000 கோடி ரூபா வட்டி கட்டுறாங்கன்னா அந்த வட்டிக்கான காசு எங்கேருந்து எடுப்பாங்க? நம்ம மேலே தானே வரியாக போடுவாங்க. நம்ம மேலே தானே ஒவ்வொருத்தர் மேலேயும் பல லட்சம் ரூபா கடன் நம்ம ஒவ்வொருத்தர் தலையிலும் இருக்க. அப்போ அவர் கேட்குறதே எப்படி? அந்த நெறியாளருடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு இவர் எழுத்து அடிக்கிறார். இது ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ள ஆச்சு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாத்தையும் எப்படி மூடி மறைக்கிறது, எப்படி இது பண்ணுறது தான். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி பத்திரிகையாளர்களை வச்சோ இல்லை விளம்பரம் செய்வதன் மூலயமாவோ இவங்களுடைய அநியாயங்களை அக்கிரமங்கள்லாம் மறைக்க முயற்சி செய்தாலும் மக்கள் வந்து கண்காணிச்சுட்டே தானே சார் இருக்காங்க. இப்போது 1000 ரூபாய் உதவித்தொகைன்றது ஆட்சிக்கு வந்த உடனேயே இவங்க கொடுக்கல, கிட்டத்தட்ட 1-2 வருடங்கள் கழித்து தான் கொடுத்தாங்க. இன்னமும் வந்து நிறைய பெண்கள் அதில் விடுபட்டு தான் இருக்காங்க. அதே சமயம் இந்த 10 லட்சம் லேப்டாப் அப்படின்றதும் சரி, இப்போ இந்த 3000 ரூபாய் பொங்கல் காசு கொடுத்ததும் போன வருடம் கொடுக்கல, இந்த வருடம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து தேர்தலை நோக்கி தான் அவங்க செய்யறாங்க அப்படின்றது மக்கள் கண்காணிச்சுட்டு தானே இருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சின்றது கடுமையாக இருக்குங்க. மக்கள் மௌனமாக இருக்கிறதுனால மக்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கிட்டு இருக்கான அர்த்தம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போதை பழக்கம், இந்த டாஸ்மார்க் மூலியமாக இந்த இளைஞர்கள் இளைய சமுதாயம் சீரழிகிறது, எல்லா இடத்துலையும் பெருகி போன இந்த போதை கலாச்சாரம், இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாதிக்குது. எல்லாருமே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. மின்சார கட்டணத்தை ஏற்றிட்டு மாதம் ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா 1500 எக்ஸ்ட்ரா, அதாவது 2 மாதத்துக்கு 3000 ரூபா கட்டுறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1500 ரூபா கூடுதலாக. நான் சொல்கிறது சாதாரண கடைநிலையில் இருக்கிறவங்க, ஒரு 15000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க மின்சார கட்டணம் 3000 ரூபா மாதம் 2 மாதத்துக்கு கட்டுறதுன்னா அவங்களுக்கு 1500 ரூபா எக்ஸ்ட்ரா போகுது. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி அவங்க வரவேற்பாங்க? நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறேன், 1000 ரூபா வந்து ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு 200 ரூபா கொண்டு போனால் ஒரு வீட்டு 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு சராசரி சமையலை முடிக்கிற அளவுக்கு சாப்பாடு செலவு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி 500 ரூபா கொண்டு போனாலும் முடிக்க முடியாது. நீங்கள் இதில் 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்தீங்கன்னா அது எந்த மூலைக்கு? இன்னொன்று, இதனால தான் இவர்களுக்கு பல பிரச்சனைகள். இதோடு சேர்த்து இப்போ 3000 ரூபா ரேஷன் இதுக்கு வர்றேன், 5000 ரூபா கொடுக்க சொல்லி 2021 அந்த பீரியடில் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை வச்சார். அன்றைக்கி தங்க வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபா இருக்கும். 40,000 ரூபாய்க்கு 5000 ரூபான்றத 8ல் ஒரு பங்கு தான். இன்றைக்கி 12,000 ரூபா கொடுக்கணும். அப்படி பார்த்தா 5000 ரூபா கொடுக்கல, 3000 ரூபா கொடுக்குறாங்க. போன வருஷம் கொடுக்கவே இல்லை, அதுக்கு பதிலும் இல்லை. இவர்களை
நம்பக்கூடாதுன்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. அதுக்கு லேட்டஸ்ட்டு உதாரணம் ஓய்வூதியம். பழைய ஓய்வூதியம் நாங்கள் கொடுக்குறத கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுக்குறோன்ட்டு அரசு ஊழியர்களை எல்லாம் கேக்கெல்லாம் ஊட்டிக்கிட்டாங்க. முதல்வருக்கே இது வரைக்கும் இல்லாதது. இந்த இது சொல்கிறோம் விளம்பர மாடல்னு சொல்கிறோமே, எந்த முதல்வருக்கும் ஒரு கோரிக்கை நிறைவேற்றினா முதல்வருக்கு போய் இனிப்பு விட்றக்கு அதெல்லாம் நான் இதுவரைலாம் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை. ஆனால் இந்த ஆட்சியில் இதெல்லாம் நடக்குது. இந்த இனிப்பு விட்டவங்களாம் இப்போ அரசு ஊழியர்கள் தேடிட்டு இருக்காங்களாம். ஏன்னா எல்லாம் செட்டப் பண்ணி போன ஆட்கள். என்னன்னா அதில் செக் பண்ணி பார்த்தா ஓய்வூதியம் நம்மக்கிட்டே 10% பிடிச்சி நமக்கே கொடுக்குறாங்க. ரைட்டு, 10% பிடிச்சா அது ஒரு எஸ்ஐபிலையோ மற்றதுலையோ போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வரும்? 33 வருஷம் 10% மினிமம் 5000 ரூபா ஒருத்தர் ஆரம்பத்தில் வாங்குறாரு, பேசிக்கு டிஏ சேர்த்து. அப்படின்னா 33 வருஷத்தில் எவ்வளோ கட்டியிருப்பார்? எஸ்ஐபியில் போட்டிருந்தோன்னா ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா வரும். அதை பேங்க்கில் போட்டால் வட்டியே உங்களுக்கு 1,75,000 வரும். ஆனால் நீங்கள் கவர்மெண்ட்டு சொல்கிறது 25 லட்ச ரூபா கையில் கொடுப்போம், உங்களுக்கு வாங்குகிற சம்பளத்தில் பாதி கொடுப்போம் அப்படின்னு. அப்போ இது எல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? இதை நாங்களே எஸ்ஐபியில் போட்டு நாங்கள் வாங்கிட்டு போவோமே, உங்கள்கிட்ட எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்ற கேள்வி வரும்ல. அப்போ இது பழைய ஓய்வூதியமே கொண்டு வாங்க அப்படின்னு கோரிக்கை மறுபடியும் வருது. இது லேட்டஸ்ட்டு இவர்களுடைய அந்த ஒரு விளம்பரம் எல்லாத்தையும் முடிச்சிட்ட மாதிரி. இப்போ அவர்கள் மறுபடியும் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அதுன்றாங்க. அப்போ அவர்களை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வேணால் அவர்களை திருப்திப்படுத்த முடிஞ்சது, ஆனால் நீண்ட காலத்துக்கு அரசு ஊழியர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இதுதான் எல்லா இடத்துலையுமே நடக்குது இந்த கவர்மெண்ட். இது மாதிரி சார் இப்போ போராட்டம் பண்ணுற ஒவ்வொரு தரப்பையும் கூப்பிட்டு ஒவ்வொரு அறிவிப்புகளை மட்டும் வெளியிட்டுட்டு அரசாணை ஒன்றும் பிறப்பிக்காமல் எந்த தேதியிலேருந்து அமல்படுத்துகிறோன்னு எதுவுமே சொல்லாமல் இவங்க இந்த மாதிரி ஒரு நடைமுறையை மேற்கொண்டாங்க அப்படின்னா தேர்தலில் அதை நம்புவாங்களா? இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்கள் தலைமை மேலே கோபம் வந்துடும். போராட்ட தலைமை இருக்குல்ல, அவங்க மேலே கோபம் திரும்பிடும். எங்களுக்கு துரோகம் பண்ணுறன்ற மாதிரிடும். இப்போ தூய்மை பணியாளர்கள் சொல்கிறாங்கல்ல, இன்னும் 2-3 நாள் பொறுத்து பாருங்கள். இது ஒழுங்கான ஒரு அறிவிப்பாக ஒரு விஷயமா வரலன்னா மீண்டும் போராட்டம் தொடரும், இல்லை ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வெடிக்கும். அவங்களும் பாவம் 160-170 நாள் போராடிட்டாங்க. ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு. அப்போ அவங்களும் ஒன்றும் பண வசதி படைத்தவர்கள், நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அதனால் ஏதோ ஒரு ரிலீஃப்காக அவங்க இறங்கி வருவாங்க. இதை தான் இவர்கள் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நேற்று போராட்டம் இது பண்ணி இன்றைக்கி வந்து முடிச்சு வச்ச மாதிரி அமைச்சர் பேசுகிறாரு, மற்றவங்க வந்து ஒரு பில்டப் பண்ணுறாங்க. இந்த அரசு எப்பொழுதும் தூய்மை பண்ணாருக்குன்னு 160 நாள் போராட விட்டீங்க. சாக்கடையிலையும் அதுலேயும் இதுலேயும் போலீஸ் அடக்குமுறை எவ்வளோ நடந்தது அவங்க மேலே, எத்தனை கைதுகள், எவ்வளோ உண்ணாவிரதம். அதற்கெல்லாம் பிறகு இப்போ தேர்தல் வருது, இது ஒரு பெரிய பிரச்சனையாக தமிழ்நாடு எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க திரும்ப. இது ஏதாவது ஒரு இது பண்ணோன்ட்டு அமைச்சர் சாகர் பாபு போய் பேசுகிறாரு. நான் கேட்குறேன், இந்த துறை அமைச்சர் நேரு தானே, ஏன் இவரே ஒவ்வொரு விஷயத்துக்கும் போகிறாரு? அப்போ ஒன்று செய்யலாம். சென்னை மண்டல அமைச்சர்கள் மாசு, இவர் உதயநிதி, இப்படி மத்திய மண்டல அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ், இன்னும் பலர், மேற்கு மண்டல அமைச்சர்கள் சக்கரபாணி, இந்த ராஜேந்திரன், இவர்கள் இப்படி வச்சுக்கலாமா? நல்லா இருக்குமே அந்த மாதிரி வச்சுக்கிட்டா. துறைக்கு அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், பேச்சுவார்த்தை நடத்துகிறவர் அறநிலைத்துறை அமைச்சர். இன்னொரு கருத்து வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ள இருக்கு சார். இப்போ அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த காலங்கள் அதிமுக ஆட்சி காலங்களில் போராட்டம் பண்ணும்போது வந்து நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடியது மாதிரியும் இப்போ வந்து போராட்டம் பண்றவங்கலாம் இடைத்தரகர்கள்னால வந்து போராட்டம் பண்றாங்க, கேர்ஃபுல்லா இருக்கணுன்ற மாதிரி எச்சரிக்கிறாரு. இது யாருக்கான எச்சரிக்கை? ஒருத்தர் டெய்லி வேலைக்கு போகிறாங்க, சம்பளம் கிடைக்குது, நிம்மதியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் வாங்க போராடுங்கன்னு யாராலும் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ அந்த செவிலியர்கள் அவ்வளோ போராட்டம் நடத்துனீங்க, கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் அங்கங்கே இறக்கி விட்டீங்க. பெண்கள் அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், என்னென்ன பண்ணுனீங்க? இடைநிலை ஆசிரியர்கள் இப்போ அந்த புத்தாண்டு அந்த லீவ் வருது இல்லை, அரைப்பரிச்சு லீவ், அதை கூட கொண்டாட முடியல. அவங்க ரோட்லேயும் அதுலேயும் கிடந்தாங்க. அவங்க மேலே எவ்வளோ அடக்குமுறை. இதோ இன்றைக்கி கைது. இது இன்றைக்கி அவங்களாம் போய் இவரை போய் பார்க்குறாங்க, எதிர்கட்சி தலைவரை. எனக்கு ஆச்சரியனே, இது ஒரு பிரச்சனைனா முதல்வரை போய் பார்ப்பாங்க, இல்லை எதிர்கட்சி தலைவர் அங்கே போய் அவங்க சந்திப்பாங்க. இவங்க போய் அவரை சந்திச்சுட்டு நான் பண்ணித்தரேன்னு சொல்கிறாருன்னா பார்த்துக்குங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். செவிலியர்கள் நான் வந்தால் அவங்கள நிரந்தரப்படுத்துகிறேன்னு அவர் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி, நான் வந்தால் அவங்க நிரந்தரப்படுத்துகிறேன்னு. அப்போ தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையும் இன்றைக்கி கார்ப்பரேட் மயம் ஆகிடுச்சு. அது பல இடங்களில் தனியார் மயப்படுத்திட்டாங்க. தனியார் மயப்படுத்துறதுன்றது தேவைன்னா தூய்மை பணியாளர்களுடைய உரிமையை காக்கிறதும் தேவை. அவர்களுக்கான உரிமை மறுக்கப்படக்கூடாது. பேசிக் சேலரி, ESI, PF, அவர்களுக்கான உடைகள், மற்ற அடிப்படை உரிமைகள், லீவு, பிரசவ கால விடுப்பு, இந்த மாதிரி விஷயங்களை அரசுகள் உறுதிப்படுத்தணும். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தாலே ஒரு நல்ல அரசுன்னு சொல்லலாம். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் 23,000 வாங்கி நேரத்தில் நாங்கள் அந்த இதோட ஒப்பந்தம் போட்டோம், நீங்கள் 16,000 ரூபா சம்பளம் வாங்கினா அங்கே தான் பிரச்சனை வெடிக்குது. அப்போ அவங்கள போய் இடைத்தரகர்களாக தூண்டி விட முடியும்? 23,000 ரூபா சம்பளம் வாங்குறதே உங்களுக்கு பெரிய பிரச்சனை. நீங்கள் வச்சுருக்க நீங்கள் விலைவாசிக்கும் கரண்ட்டு பில்லுக்கும் வீட்டு வாடகைக்கும் 23,000 ரூபா குடும்பம் தள்ளுறதே பெரிய விஷயம். அதிலே 12 மணி நேரம் உழைக்கிறாங்க.
அவங்கள போய் 16,000 வாங்கினா எந்த இடைத்தரகர் போய் தள்ள முடியும்? கண்டிப்பா. அப்போ 150 நாள் ஒருத்தர் எப்படி உண்ணாவிரதமோ போராட்டமோ சாக்கடையில் இறங்கி போராட முடியும்? நிச்சயமா. இது எல்லாம் வெடிச்ச பிறகுதான் இறங்கி வராங்க. இது எல்லாம் தேர்தல் காலம்ன்றதுனால தான் இந்த இறங்கி வர்றதெல்லாம். இல்லாவிட்டாலும் இந்த 5 வருஷத்துல எப்படி லேப்டாப் என்ன பண்ணாங்க? 4 வருஷமா கொடுத்தாங்களா? கடைசி வருஷத்துல அதுவும் கல்லூரி முடிந்து வெளியே போறவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க நல்லா படிங்களாம். அவங்களுக்கு தேவை கல்வி கடன் ரத்து. நீங்க சொன்னீங்களே கோரிக்கை, கல்வி கடன் ரத்து செய்வோம் அப்படின்னு. அந்த கல்வி கடனை அவங்க ரத்து பண்ணணும். மாணவர்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும். அவன் அதை வச்சு படிக்கணும். ஆனா நீங்க தலைகீழ பண்றீங்க. கல்வி திட்டங்களை செயல்படுத்துறோம்னு யாரோ தவறான அறிவுரைகளை வழங்குறாங்களோ அப்படின்ற ஒரு இங்கே அதுதானங்க அதிகாரிகளுடைய ஆட்சி தானங்க நடக்குது. அதிகாரிகள் தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல இடங்கள்ல அதிகாரிகள் தப்பு பண்ணிட்டு முதல்வர்கிட்ட நீங்க மத்திய அரசு சதின்னு அறிக்கை விடுங்கன்னா விட்டுறாரு. மெட்ரோவில் பார்த்தோம்ல, 2 பேர் 2 மாவட்டம் மதுரை கோவை போச்சு, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சரியாக கொடுக்கல. மற்ற முதல்வர் இருந்திருந்தாங்கன்னா பிடிச்சி வாங்கன்னு வாங்கியிருப்பாங்க. என்ன பண்ணுறீங்க சித்திக், என்ன பண்ணுறீங்க, உங்கள் டீம் என்ன பண்ணுதுன்னு. ஆனால் மத்திய அரசு கொடுக்கலன்ற மாதிரி பார்லிமெண்ட்டில் போய் இதையே கேட்குறாங்க. வாட்ஸ்அப் தலைவர்கள் தானே இவங்க. இந்த 40 எம்பியும் வாட்ஸ்அப் தவிர எதுவுமே தெரியாது. வாட்ஸ்அப் தகவல் தவிர நீங்கள் பாருங்கள், எடுத்து பாருங்கள் இவங்க என்ன விஷயத்துக்கு அங்கே போய் பேசியிருப்பாங்கன்னு. பெரும்பாலும் ஏதாவது ஒப்புக்கு சப்பலாக பிரச்சனையை பண்ணிவிட்டு வெளியில் போய் சம்சா சாப்பிட்டுன்னு கட்லெட் சாப்பிட்டுன்னு போராட்டம் நடத்தியிருப்பாங்க. இவர்களோடு சேர்த்து இந்தியா கூட்டணி நாட்களையும் கெடுத்து விட்டாங்க. ஏதாவது ஆக்கப்பூர்வமாக இப்போ மேகதாட்டு அணை கட்டுறாங்க, உங்கள் சகோதரர் தானே, கேட்க வேண்டியதானே? இல்லை பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வைக்க வேண்டியதானே? ஏடிஎம்கே செஞ்சாங்கல்ல 34 எம்பிக்கள். அன்றைக்கி ஒரு 34 நாள் போராட அந்த ஸ்தம்பிக்க வச்சாங்கல்ல அன்றைக்கி ஏடிஎம்கே எம்பிக்கள். இன்றைக்கி மேகதாட்டு பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு ஆள் பேசியிருப்பீங்களா? மீனவர் பிரச்சனைக்கு ஒரு ஆள் பேசியிருப்பீங்களா? இதுதான் இவருடைய பிரச்சனை. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஆளும் கட்சியில இருக்கிறது முதலமைச்சர் யாருன்ற கேள்வி முக்கியமாவே விமர்சனம் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா மத்திய அரசு கிட்ட இருந்து 2 முறை நிதி வாங்கி கொடுத்திருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் எதுவுமே செய்யலன்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. தொடர்ச்சியா பார்த்துட்டு வரும். நிகழ்ச்சியில உங்களுடைய நேரத்தை செலவழித்து கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.